புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். கடந்த 6 மணி நேரத்துல தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையை நோக்கி டிட்வா புயலானது படிப்படியாக நகர்ந்து வருவதாகவும் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு நோக்கி இது நகர்ந்து வந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. படிப்படியாக இதனுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. 6 கிலோமீட்டர் வேகத்துல இருந்த இந்த புயலுடைய நகர்வு 8 கிலோமீட்டராகவும் தற்போது 12 கிலோமீட்டர் என்ற அளவுல பதிவாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த புயலானது கடலூருக்கு கிழக்கில் வடகிழக்கில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 110 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளுக்கு இணையாக கிட்டத்தட்ட வடக்கு நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பிருப்பதாகவும், அவ்வாறு வடக்கு நோக்கி நகரும் போது இந்த புயலுடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்கள்ல சுமார் 60 கிலோமீட்டர் மற்றும் 30 கிலோமீட்டர் தொலைவுல இது மையம் கொண்டிருக்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை என்பது குறைந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை படிப்படியாக விலகி இருக்கக்கூடிய சூழல்ல வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பா இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.